பரிதாரத்தை பூசிக்கொள்ள ஆமா, நீ மட்டும் வந்திருக்கிற. உன்னுடைய நண்பர் எங்கே? மெதுவா குத்தணும், அப்புறம் வேகமா குத்தலாம். அவனாடு குத்தி என்னாடு குத்தி நல்ல விரலை நீட்டி என் வாயில் வைக்கிறார். வாய் தந்தா வாயில் தான் வைப்பாங்க. பாரு பஞ்சாயத்து, பாரு பாரு, அரிசவனை காக்கா மாதிரியே முடிக்கிறான் பாரு. அரிசவன் தின்னாத கீழவும் போடாத அப்படி பார்த்துக்கணும் அந்த காக்கா. அந்த கஜாக்கா சாட்சி பார்த்துக்கிறான் பாரு. ஏ பையா உனதாண்டா வடோ, டே பையா உனதாண்டா வர முடியாது போடா. என்னையா இந்த பகவன் பட்டி ஆளக்கூடிய பைரமே நான் கூப்பிடுறேன். எனக்கே மரியாதை கொடுக்கலன்னா நாட்டு மக்கள் யாருன்னா கூப்பிட்டா மரியாதை கொடுப்பேனா? டே ரமேஷ், டே பையா போடோ, டே சுரேஷ், டே பையா வர முடியாது போடா. அவனை சொல்லி தவறுகளுங்க. பெரியவங்க சொல்லுவாங்க, நம்ம என்ன கொடுக்கறோமோ அதுதாங்க நமக்கு கிடைக்கும். அன்பு கொடுத்தா அன்பு கிடைக்கும். வாப்பான்னு கூப்பிடு, என்னப்பான்னு கேட்பான். கடைக்கு போயிட்டு உடனே போய் வருவான், சொல்ல வேலையை செய்வான். அதை விட்டுட்டு சின்ன பையன் தானே அப்படின்னு அலட்சியமா ஏய் இங்க வே, அது எழுந்து நின்று சொல்லிட்டு போய்கினே இருக்கும். அவனை வாடா போடான உடனே கௌரவ குறைச்சலா போச்சு. அதனாலதான் எந்த வாடா போடா நீங்களாம் அன்பால திருத்தலாங்க. அதிகாரம், பணம், பதவி இதால யாருமே விலைக்கு வாங்க முடியாது. அன்பு ஒன்றுதான் தாரக மந்திரம். அன்பா பழகி பாருங்க, உலகமெல்லாம் வள வரலாம். உன் அன்பா கூட்டு இந்த ஆத்தப்பட்டு போய் தூளுது அந்த கஜா தூளிங்கிறான் பாரு. கட்டி வச்சிடுறேன் என் மகனை, அன்பான குட்டி என் பக்கத்தில் அவன் அரவணைக்கிறேன். ஏ அப்ப, ஏ ரமேஷ், ஏ அப்ப, ஏ பல்லா, ஏய் பல்லா, ஏய் நானே சொல்றேன். யார் பல்லா? தாய்மார்கள் எல்லாம் குழந்தை கொஞ்சம் போது என்னென்ன கொஞ்சறாங்க? என்ன கொஞ்சறாங்க? கண்ணே, ஆமா, மணியே, முத்தே, பவளமே, ஏ ராஜா, நான் பல்லா சொல்றாங்களா இல்லையா? நானே கோவத்துல வந்துக்கிறேன். பல்லா கல்யாணம் என்ன கோவம்? என்ன கோவம்? என் வீட்டுல பெரிய தகராறு இருக்கு. தகராறா? என் மண்டாட்டிக்கு பெரிய தகராறு. தகராறு முத்தி வச்சு மாவள அட்லீஸ்ட் காவல கரை சொல்லிட்டு பா. அறிவு கோவனுக்கு அறிவு கட்ட போறே. ஏங்க உன்னை நம்பி வரலா வந்திருக்கறாவா? ஆமா. அவளை அடிச்சு காவல தள்ளம்மா. என்ன கோவம் வந்தா சும்மா இருப்பாங்களா? இல்ல உனக்கு கோவம் அளவுக்கு எடுத்துக்கிட்டா. ஆமா. அம்மா எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? கல்யாணம் ஆகி எவ்வளவு நாள் ஆகுது? ஒரு வாரம் ஆகுது. ஒரு வாரத்துல அவங்க ரெண்டு பேரும் சண்டை வந்தது. என்னங்க ஒரே கொச்சல் குடுக்குறா? என்ன கொச்சல்? என்ன யாரமா வீட்ல ஏறான்றா? என் முகத்தை பாத்துக்கிட்டா என் கொல்ல கண்ண கோவம் வராதா? ரமேஷ் சுரேஷ் குடுத்து வச்சு பண்ணானே. நான் எங்க குடுத்து வச்சு யாருக்கு இடத்துல வாங்கிட்டு அவன் கார் வச்சுக்கிட்டு தேடிக்கிறான். ஐ அம் கிரேட் எஸ்கேப். ஏண்டா என்ன இருக்குது அந்த உடம்புல? இருக்குது என்ன? இல்ல ரத்தம் தான் ஓடுதா? சீ ஓடுது. அதனாலதான் கார் எடுத்து தேடுற அளவுக்கு ஏன்டா எஸ்கேப் ஆகுற? கடை வாங்கினிய கம்யூனிட்டி திருப்பி கொடுக்க வேண்டியதானே? கொடுத்தானே கம்யூனிட்டி அவங்க ஏன் திருப்பி கேட்கறான்? வாங்கின கம்யூனிட்டி கொடுத்தா கொடுத்தவன் ஏன்டா கேட்கறான்? ஏங்க கடை வாங்கும்போது என்ன சொல்லி வாங்குறேன்? சாமி என்கிட்ட 10 பைசா இல்ல சாமி, ஒரு 10,000 கொடு அப்படின்னு கேட்டேன். 10 பைசா கூட இல்லாதவன் 10,000 எப்படா திருப்பி கொடுப்பான் அப்படி யோசனை பண்ணி கொடுக்குதுல்ல? ஆமா. கொடுத்துட்டு திருப்பி கேட்பானா? நின்னு கை கட்டிக்கிட்டு பதில் சொல்லணுமா? தலையாயிருக்க ஏண்டா வாங்க பத்தியா இல்லன்னு தான் வாங்கினியா? ஆமா. அப்ப கொடுத்தவன் கடங்காரன், வாங்கணுமே வாங்கணும் ஒரு வல்லல். ரொம்ப நன்றிப்பா.
உன்னை போல ஒரு ஆள் இருந்தா போதும்பா. மிகவும் பன்றி. பன்றியா? சரி, நன்றி. நன்றி. நன்றிக்கும் பன்றிக்கும் வித்தியாசம் தெரியாத பையன் நானு. உன்னை போல ஒரே ஒரு ஆள் ஊர்ல இருந்தா போதுடா. ஏங்க? அந்த ஊர் உருப்படும். என்ன நல்ல விசேஷத்துக்கு பணம் இல்லாத இருக்கிறவங்கிட்ட போய் கேட்டா கூட எங்கிட்ட இல்ல போவான்னுவான் உன்னை போல ஆளை பார்த்தாவே. டேய் ரமேஷ், சுரேஷ், நீ வாங்கனே அந்த கடவுள் நான் சொல்லலை. சரிண்ணா. பகவான் நாராயணனி சீனிவாச பெருமாளே பத்மாவதி தாயார கல்யாணம் பண்றதுக்காக குபேரங்கிட்ட கடன் வாங்கிட்டு உலகமே கடங்கார கடவுள்னு சொல்ற அளவுக்கு பேர் திருப்பதி வெங்கடேச பெருமாளே கடன் வாங்கிட்டு கடங்கார கடவுள் பேர் எடுத்துக்கிறாரு. அந்த கடன் என்ன போய் கடங்காரன்றான் கடங்காரன். அப்படியா? அந்த கடனை சொல்லலப்பா. உன் வீட்டுக்கு வந்திருக்கிறாள் உன் மனைவி. ஆமா. அவன் மனைவியை வந்ததுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும். அப்படி சொல்றீங்க? ஒரு ஆம்பளை வேலை வெட்டிக்கு போவன் 4 நாள் வீட்டுல இருந்தா அந்த வீட்டு பொம்பளை என்ன சொல்லுவா? வேலை வெட்டிக்கு போறான் கம்மியாச்சு எல்லாரும் துட்டு வீட்டே இருக்கிறாரு அப்படின்னு கேவலமா பேசுவாங்க. சொல்றாங்களா இல்லையா? ஆமாங்க. ஆனா வீட்டுக்காரர் நல்லவனா? கணவர் வீட்டு விட்டு போக கூடாது. ஆமா. வீட்டிலேயே இருக்கு. எந்த நேரம் பார்த்தா முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கணும். எந்த நேரத்துல கிட்டா அவதான் சொல்றான்னு பார்த்தா நீ சொல்ற. ஆம்பளை ஆனது என்ன நேரமா வீட்டுல இருந்தா அடுப்புல புடு தாத்துவோம். 4 இடம் போய் கை நிறைய சம்பாதிச்சா அடுப்பேரியும். இப்ப அசாவுக்கு வந்து வேலை செஞ்சா நீ சம்பளம் கொடுப்ப. வேலையா செய்யாத சம்பளம் கொடுக்க நீ என்ன வெண்ணியா? வல்லலா லாலா ராணிப்பேட்டை மாவட்டம் லாலாப்பேட்டை அடுத்த நெல்லிக்குப்பை எனது ஊரு. குறின் சுருக்கமா லாலான்னு சொல்லுவாங்க. கணவன் மனைவிக்குள்ள சண்டை வரக்கூடாதுன்னு சுலமான வழி ஒன்று கண்டுபிடிச்சு நேரா செஞ்சு பஸ் ஸ்டாண்ட் வந்து இறங்குறேன். 1500 ரூபாய்க்கு ஒரு செல்போன் வாங்கி என் மட்டாட்டி எனக்கு கொடுத்துட்டு என் மூஞ்ச பார்க்கலால என் குரலையாவது கேட்டுறீ. நான் அடிக்கடிக்கு போன் பண்றேன். அப்படி செல்ல அவங்கிட்ட கொடுத்துட்டு நம்பர் எதுக்கு நான் வட்டேயா அரசாங்கத்துக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகி போச்சு. போன் பண்ணல ராத்திரி போனா சாப்பாடு போடுவாளோ போட மாட்டாளோ அப்படின்ட்டு போன் பண்றேன். போன் பண்ண அது சொல்லுது நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் தற்போது தொடர்பு கொள்ள முடியாத நிலைமையில் இருக்கிறார். என்னையா வீட்டுல உட்காந்துக்கிற பொம்பளாட்டி காப்பி அடிச்சுவா சோறு ஆகிட்டு அதுக்கு ஒரு கார் காப்பி வச்சு வீட்டுல உட்காந்துக்கிறவா அந்த செல்லி எடுத்து வச்சு வருது. வீட்டுல இருக்கிற பொம்பளை எவ்வளவு மிரட்டி வச்சிருப்பேன். வீட்டுல உட்காந்துக்கிறவா அந்த செல்லி எடுத்து வச்சு கூடாது. பேசிருப்பாங்களா? அங்க டவர் கட்டிருக்காங்க. டவரு 1500 ரூபாய் கொடுத்து செல்லு தான் வாங்குவ. டவர் வேற நான் வாங்கவா? என்ன வாங்க சொல்ற டவரு? செல்லு வாங்கி விற்கிறேன் அவனை வாங்கி வைக்க சொல்ல டவரு என்ன காக்குற டவரு? ஆனா என் டவரு அந்த டவரு என்னடா போன் பண்ண இதுமே சொல்லுது அப்படின்ட்டு மறுபடியும் போன் பண்றேன். மறுபடியும் போன் பண்ண சொல்லுது நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் தற்போது வேறொரு இணைப்பில் உள்ளார். தாலி கட்டின வீட்டுக்காரர் நாங்க 1500 ரூபாய் கொடுத்து செல்லு வாங்கி கொடுத்தா வேற ஒரு இணைப்புல பார்த்துக்கா செல்லு வாங்கி கொடுத்தா கோவராஜ மண்டிய பொழுது போடுவோம். கம்மியா உள்ள போல அறியாத பசங்க எல்லாம் இப்படி தாண்டா குடும்பத்தை குடுற வைக்கிறானுங்க. ஏங்க அந்த செல்லுல வேற ஒரு இணைப்புல சொன்னா போதும் இவனுக்கு மனசுல வேற கணக்கு போடுறானுங்க. தாலி கட்டின வீட்டுக்காரர் நான் இருக்கும்போது வேற ஒரு இணைப்புல ஏயா போறா? போகப்படாதா? ஆனா அறிவு கட்ட பயல அவங்க மனசுல ஒரு கணக்கு போட்டுறானுங்க. வேற யாரு கூடவோ பேசிக்கிறானே. ஏன் வீட்டுல அப்பா அம்மா இல்லையா? அண்ணன் தம்பி இல்லையா? மாமச்சா இல்லையா? அக்க பக்கத்துல இருக்க சொந்த பந்து யாரும் இல்லையா? கம்யூனிட்டி பையல புண்ணாக துணை பையன் யாயா பேசுறான்னு தம்பிய நான் வாங்கி கொடுத்த செல்ல யா பேசுறா? அவளை அக்கறைக்கிறவன் அக்கா தங்கச்சி அவன் வாங்கி கொடுக்குற போடு. இன்னைக்கு அண்ணன் பேசுவா, நாளைக்கு தம்பி பேசுவா, நாளைக்கு ரேஷன் கடைக்கார 2500 ரூபாய் தர மாமா போய் பில்லு போட்டு தட்டி தூக்கு சேம் சேம் பப்பி சேம். அவளை அடிச்சு காவால கடையை சொல்லிட்டேன். காலைல போய் தான் ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ண. ஆம்புலன்ஸ் வராதுப்பா. ஆம்புலன்ஸ் தான் வரும். ஏன்னா ஆம்புலன்ஸ் சொல்லிட்டு கோயில் உள்ள போய் ஒளிஞ்சுக்கோ. ஏன் வேன்ல வாரி போய் கொரோனா மூக்கல பச்சி விடுவாங்க. ஏன் திரும்ப 2 முறை விட்டுட்டாங்கப்பா. அதான் மூக்கு போட்டா விட்டுக்குது. சிச்சாம்பாரா ஜிலேபி வாய. டேய் ரமேஷ் சுரேஷ் இந்த பகலவன் போட்டியை பைரவன் என்ற பெயர் பெற்ற சிறப்பான முறையிலே